சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல் பார்த்த உடனே எல்லாருக்கும் வேறு ஏதாவது ஞாபகம் வந்திருக்கா? ஆனால் டாப்பிக்கே இந்த விரல் தான். சுண்டு விரல் இருக்குல்ல, இதுதான். எதுக்காக இது அப்படின்னா, நான் வந்து இந்த மேரேஜஸ்லாம் நடக்குதுல்ல, மேரேஜில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஹிந்து மேரேஜஸில் சொல்கிறேன். அது எதுக்காக அப்படின்றது இது படிக்க தெரியும். எதுக்காக அப்படின்னா, இந்து மேரேஜஸில் மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஓமகுண்டத்தை வந்து சுற்றணும். பொண்ணு மாப்பிள்ளையோட அந்த மேலே போட்டிருக்க அந்த துண்டோ இல்லை வேட்டி கரையோ பொண்ணோட முந்தான கரையோ வச்சு கட்டிட்டு 2 பேரையும் நடக்க சொல்லுவாங்க. இப்படி விரல் பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியா எப்படியோ, ஆனால் சுண்டு விரல் தான் பிடிச்சிட்டு நடக்கணும். அதை வந்து நான் ஒரு மேரேஜில் பார்த்தப்போ சரி, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, எல்லா விரலுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. இப்போ கட்டை விரல் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு போடுறது, இப்போ வந்து பிடிச்சி எழுதுறது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. இந்த பின் குத்துறது, அப்புறமா சாப்பாடு அள்ளி சாப்பிட்றது, அப்புறம் வேறு என்ன நிறையா. இது வந்து ரொம்ப கம்மி, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, அதனால் என்னால் எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்ல முடியல. பட் கட்டை விரல் அது வந்து எல்லா விரலுமே இம்பார்ட்டண்ட்டு தான். பட் எனக்கு அந்த சுண்டு விரலோட பர்பஸ் என்ன அப்படின்றது என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஆனால் கல்யாணத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த சுண்டு விரல் தான் பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படி சொல்கிறதுலாம் அது ஒரு மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்காக அந்த சுண்டு விரலுக்காக எழுதுனது தான் இது. சரியா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி. தனித்துவமின்றி தனித்து நின்றேன், சமத்துவம் பெறாமல் விலகி சென்றேன், இன்று மகத்துவம் பெற்றேன் உந்தன் விரல்களால், பிறப்பின் அர்த்தம் புரியா பேதை என்னை, ஊரறிய உலகறிய உற்றார் உறவினர் அறிய, என்னில் இணைந்து எந்நாளும் இணைந்த உங்களுக்கு நன்றியுடன் அன்புள்ள சுட்டு விரல் அப்படி சொல்லி. இப்போ அந்த சுண்டு விரல், அந்த சுண்டு விரல் வந்து அந்த புதுமண தம்பதிகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுதோ இல்லை ஒரு நன்றி சொல்லுதோ, அது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே கற்பனை பண்ணிகிட்டே எழுதுனது தான் இது. இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தனித்துவமின்றி தனித்து நின்றேன் அப்படின்றது, தனித்துவம்னா இண்டிவிஜுவாலிட்டி, யூனிக்னஸ். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இந்த குட்டி விரலுக்கு வந்து என்ன இருக்குது தெரில. இப்போது ரிங் ஃபிங்கர்னு இதை சொல்கிறோம். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே ரிங்கு இந்த ஃபிங்கரில் தான் போடுறோம், எல்லா ஃபிங்கர்லேயும் போடுறோம் ஸ்டில். ஆனால் இந்த ஃபிங்கருக்கு மட்டும்தான் ரிங் ஃபிங்கர் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது மாதிரி ஆள்காட்டி விரல், இது ஒரு ஆள்காட்டி பாயிண்ட் பண்ணி பேசுகிறதுல வந்து இந்த ஃபிங்கர் தான். சரியா? அந்த மாதிரி இப்போது ஒரு தம்ஸ் அப் ஓகே, அந்த மாதிரி என்னன்னாலுமே அந்த மாதிரி. இப்போ மிடில் ஃபிங்கர் தான் இருக்கிறதுலே பெரிய ஃபிங்கர். ஸோ அது ஒரு ரெக்கக்னிஷன் வச்சுக்கோங்க. அந்த குட்டி விரலுக்கு வந்து இதோட பர்பஸ் என்ன எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ஃபிங்கரே ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கல்யாணம் நடக்கும்போது கடைசியாக இந்த குட்டி ஃபிங்கரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு, என்னை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விரலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த விரல் வந்து தேங்க்ஸ் சொல்லுது. அதுதான் எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சமத்துவம் பெறாமல் விலகி சென்றேன். எதனால் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த கட்டை விரலை விட்டுருவோம். ஏன்னா கட்டை விரல் வந்து இங்கே கீழே இருக்குது. இந்த மற்ற 4 விரலுமே ஒரே லெவலில் இருக்குல்ல. இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. அப்படின்றதுனால எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, சமத்துவம்னா ஒரு என்னை யாருமே சேர்த்துக்கல. அதனால் வந்து நான் தள்ளியே இருந்தேன். இப்போ இந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு ஹைட்டு, ஆனால் இவங்க வந்து ரொம்ப குட்டி அப்படின்றதுனால என்னை யாருமே பெருசாக கண்டுக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. என்னோடய யூஸ் கேஸ் யாருக்குமே தேவையே படலை அப்படி சொல்லி. நிமிஷம்.
கொஞ்சம் அன்அவாய்டபுள் கால். அது வந்து அப்புறம் எடுக்கலான்னு விட முடியாது. அதனால் அதான் இப்போ என்னை யாருமே சேர்த்துக்கல, அதனால் நான் வந்து தனியாக இருக்கேன். அப்போ வந்து மகத்துவம் பெற்றேன் முந்தன் விரல்களால் அப்படின்னு சொல்லி, இப்போ இது வந்து பையன் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பொண்ணு சொல்கிறதா இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் 2 பேரோட குட்டி விரல் தான் வந்து இப்படி பிடிச்சி நடக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பொண்ணு சொன்னாலுமே பொண்ணோட குட்டி விரல் பையனோட குட்டி விரலுக்கு, அதே மாதிரி பையன் சொன்னாலுமே பையனோட குட்டி விரல் பொண்ணோட குட்டி விரலுக்கு சொல்லும். சரியா? அந்த மாதிரி மகத்துவம் பெற்றேன் முந்தன் விரல்களால். உன்னோட விரல் என் விரல் பிடிச்ச உடனே எனக்கு அப்படியே பெரிய ப்ரைட் வந்துடுச்சு. பிறப்பின் அர்த்தம் புரியா பேதை என்னை ஊரறிய உலகறிய உற்றார் உறவினர் அறிய எண்ணில் இணைந்து என்னாலும் இணைந்த உங்களுக்கு நன்றியுடன் அன்புள்ள சுட்டு விரல் அப்படி. இப்போ அதுதான் நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்தேன்னே எனக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தேன். நான் இத்தனை வருஷ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக என் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியே இருக்க இன்னொருத்தர் கூட என்னை சேர்த்து வச்சு எனக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் கொடுத்துட்டீங்க, ஒரு பெரிய பெருமை கொடுத்துட்டீங்க. அதனால் எண்ணில் இணைந்து, அதாவது எண்ணில் இணைந்து அப்படின்றது வந்து என் விரல் நீங்கள் பிடிச்சி, அந்த மாதிரி என்னாலும் இணைந்த அப்படின்றது இப்படி வச்சு தானே இந்த ஓமகுண்டத்தை சுற்ற விடுவாங்க. அந்த மாதிரி என்னாலும் இணைந்த, என்னாலும் இதனால் மட்டும் இல்லை, தாலி கட்டுறது, பெரிய ரிச்சுவல் சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய சடங்குகள் இருக்கும்போது இதையும் ஒரு சடங்காக எடுத்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதான் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு சொல்லுது அந்த குட்டி விரல். அது அவ்வளோதான். இப்போ இந்த குட்டி விரலை பற்றின என்னோடய கருத்து இதுதான். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வியடாக யோசிச்சிருக்கீங்களா அந்த குட்டி விரலை பற்றி அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான்.